எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் நினைத்ததை முடிக்கலாம் என்ற ஒரு பொருளில் சிந்திக்கப் போகிறோம். எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் நினைத்ததை முடிக்கலாம். நேர்மறை சிந்தனையும் நல்ல சொல் ஆளுமையும் இருக்க வேண்டும். இருந்தால் நாம் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவது மிக எளிதாகும். அது இப்பொழுது ஒவ்வொருவரும் தேர்வுகளெல்லாம் முடிந்து அவர்கள் விருப்பப்படி கல்லூரிக்கு செல்லக்கூடிய காலமாக இருப்பதாலும் சிலர் விளையாட்டுத் துறையில் கோலோச்ச நினைக்க முயற்சி செய்து கொண்டிருப்பதாலும் சிலர் அரசியல் துறையில் கோலோச்ச முயற்சி செய்து கொண்டிருக்கிற காலமாக இருப்பதாலும் நேர்மறை சிந்தனையால் நினைத்ததை முடிக்கலாம் என்ற சிந்தனையில் நாம் சிந்திக்கப் போகிறோம். இதில் நேர்மறை சிந்தனையாலே உலகத்தை தங்களுக்கு வசமாக்கி கொண்டவர்களை பற்றியும் பார்த்துவிட்டு நேர்மறை சிந்தனையை வளர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்து இந்த உரையை நாம் நிகழ்த்த இருக்கிறோம். எல்லாவற்றுக்குமே நமக்கு உலக பொதுமுறையான திருக்குறளே ஆதாரமாக இருக்கிறது. எண்ணி துணிக கர்மம் துணிந்தவின் எண்ணுவோம் என்பது இருக்கு. ஒரு செயலை நன்றாக சிந்தித்து நாம் எந்த வழியில் போக வேண்டும் என்பதை நினைத்து துணிந்து செல்ல வேண்டும். சென்ற பின்பு முடிவை மாற்றக்கூடாது. எண்ணி துணிக கர்மம் துணிந்தவின் எண்ணுவோம் என்பது இருக்கு. ஒரு பாதையில் செல்ல முயற்சி செய்த பிறகு பாதையை மாற்றுவோம் என்ற சிந்தனையே வரக்கூடாது. நேர்மறை எண்ணத்துடன் பீடு நடை போட வேண்டும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய தாமரையானது குளத்தில் நீர்மட்டம் உயர உயர அதனுடைய தண்டு வளர்ந்து கொண்டே செல்லும். அதை போல உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு உயர்வாக எண்ணுகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்வடைவீர்கள். உன்னதமே நோக்குக. எப்பொழுதும் மேக்சிமத்தையே பார்க்க வேண்டும். எப்போதுமே சிகரத்தையே நோக்கி சிந்திக்க பழக வேண்டும். நம்மளுடைய சிந்தனை முழுவதும் உயர்வாக இருக்க வேண்டும். மறந்தும் கூட தளர்வான சிந்தனைக்கு இடம் கொடுக்க கூடாது. தளர்வான வார்த்தைகளை பேசக்கூடாது. இதற்கு முக்கியமாக வாழ்ந்து வாழ்க்கையை நிறைவு செய்த வீர புருஷர்கள் என்று எடுத்துக்கொண்டேமே ஆனால் முதலில் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள். அவர் அகிம்சையாலே இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியும் என்று எண்ணி துணிந்தார், செய்து காட்டினார். முழுக்க முழுக்க பாசிட்டிவ் ஆட்டிடியூடுடன் அவருடைய சுதந்திர வேட்கையை நடத்தியதால் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அடுத்து நமக்கு எல்லாம் தெரிந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் சிறந்த நாடக ஆசிரியர், நாடக நடிகர், இலக்கிய பேச்சாளர். எல்லா இடங்களிலும் அவருடைய பேச்சுக்கான அங்கீகாரத்தை கோலோச்சியவர். தன்னுடைய எழுத்தினாலும் பேச்சினாலுமே அவர் இந்தியாவிலேயே முதலாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை ஆட்சியை பிடிக்க வைத்தார். ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்து இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இந்த மூன்றையுமே தன் வசமாக்கிக் கொண்டு முத்தமிழ் அறிஞர் என்ற சிறப்பையும் பெற்று தன்னுடைய எழுத்தினாலும் பேச்சினாலுமே தமிழையும் ஆண்டு தமிழகத்தையும் ஆண்ட கலைஞர் அவர்கள். இவர்களெல்லாம் முழுக்க முழுக்க நேர்முறை சிந்தனையோடே இருந்த பேரறிஞர்கள். அடுத்து நேர்மறை சிந்தனைக்கு எடுத்துக்காட்டாக நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமானவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அவர் திரைத்துறைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் பாடத் தெரிந்தவர்களே கதாநாயகர்களாக உச்சம் பெற்றிருந்தார்கள். எம்.கே. தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா, டி.ஆர். மகாலிங்கம் போன்றவர்கள் பாடத் தெரிந்த கதாநாயகர்களாக கோலோச்சி கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் பாடத் தெரியாது இருந்த இவர் தன்மேல் உள்ள செல்ஃப் கான்பிடன்ஸின் மூலமாகவே முயற்சி செய்து கொண்டிருந்து பாடத் தெரியாத ஒருவர் திரைத்துறைக்கு உச்சம் பெற்றார் என்றால் அது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். திரைத்துறையிலும் அவர் கோலோச்சி முடித்து, அரசியல் துறையிலும் அவர் கோலோச்சி முடித்து, தான் ஒரு கட்சியை தோற்றுவித்து அதை வெற்றி பெற வைத்து இறுதி வரை முதலமைச்சராக இருந்த சாதனை படைத்தவர். இதற்கெல்லாம் காரணம்
முழுக்க முழுக்க நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான செயல்பாடுதான். அடுத்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு கிராமத்தில் பிறந்து அவர் கல்வியை எளிய அரசு பள்ளியில் படித்து இந்தியாவுடைய ஜனாதிபதியாக ஆகும் வரை உயர்ந்தவர். தன்னுடைய முழுக்க தன்னுடைய கல்வி திறமையினாலையும் நேர்முக சிந்தனையினாலையும் பண்பாட்டினாலுமே உயர்ந்தவர். எந்த விதமான எதிர்மறை சிந்தனைக்கும் இடம் கொடுக்காதவர். நம்மால் முடியும் என்று நினைத்து முன்னேறியவர். இன்னும் சொல்ல போனால் 1983ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு இந்திய அணியை வழிநடத்தி சென்ற கபில்தேவ் அவர்கள் நம் அணி புறப்பட்டு சென்று கொள்ளும் பொழுது நம் அணிதான் வெல்லும் என்று யாருமே சொல்லவில்லை. ஆனால் அவர் நம்பினார், நான் கோப்பையுடன் வருவேன் என்று நம்பிக்கையுடன் சென்றார். முழுக்க தன்னுடைய வீரர்களுக்கு பாசிட்டிவ் அப்ரோச்சை சொல்லிக் கொடுத்தார். ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் ஊட்டினார். கோப்பையுடன் திரும்பி வந்தார். இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்த வகையில் சொல்ல வேண்டுமானால் MS தோனி அவர்கள், அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் மஞ்சள் ஆடையுடன் அனைவருமே ஒன்று ஏகோபித்த வரலாற்று சிறப்புமிக்க ஆதரவு அளிக்கிறார்கள் என்ற என்ன காரணம்? அவர் எல்லா விதமான போட்டிகளிலும் இந்தியாவை வழிநடத்தி சென்று இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாம் திறம்பட சமாளித்து முழுக்க நேர்மறை சிந்தனையோடு இருந்ததன் காரணமாகத்தான் அவருக்கு அந்த பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் நேர்மறை சிந்தனையின் மூலமாக வெற்றி பெற்ற வல்லுநர்கள். இவர்களைப் போல் நாமும் நேர்மறை சிந்தனை இருக்க என்ன செய்ய வேண்டும்? மிக எளிதுதான். கற்க வேண்டும், கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், பேச வேண்டும். என்ன கற்க வேண்டும், என்ன பார்க்க வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதுதான் அதில் முக்கியமானது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டிய விஷயங்களை கற்க வேண்டும். கற்க வேண்டியவர்கள் என்றால் என்ன? நேர்மறை சிந்தனையை தூண்டுவிக்கக்கூடிய புத்தகங்களை படிக்க வேண்டும். முதலில் பாரதியார் கவிதைகள் நேர்மறை சிந்தனையை தூண்டுவிப்பதற்குரிய அரிய பொக்கிஷம் பாரதியார் கவிதைகள். அதைவிட நேர்மறை சிந்தனையை தோற்றுவிக்கக்கூடிய கவிதைகளே கிடையாது. பாரதியார் கவிதையை படியுங்கள், திருக்குறள் படியுங்கள், முழுக்க நேர்மறை சிந்தனையை விதைக்கக்கூடியது. திருமந்திரம் படியுங்கள், இவையெல்லாம் நேர்மறை சிந்தனையை விதைக்கக்கூடியது. ஔவையாருடைய பாடல்களை புறாம் படியுங்கள், நேர்மறை சிந்தனையுடைய பாடல்களை புறாம் படியுங்கள். அதான் கற்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. உன்னால் முடியும் தம்பி என்று நம்ப வேண்டும். அத்தகைய நம்பிக்கையை ஊட்டக்கூடிய புத்தகங்களை எல்லாம் படிக்க வேண்டும். தேவையில்லாத புத்தகங்களை படித்து நம்மளுடைய நேர்மறை சிந்தனையை நாமே கெடுத்துவிடக் கூடாது. நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார், நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார், பால் ஒன்று பற்றினால் பண்பின் தலைக்கெடும், கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள், மால் ஒன்று பற்றி மயங்குகின்றார்களே. தானியத்தை தின்ன வரக்கூடிய பறவைகளை விரட்டுவதற்கு ஒரே ஒரு குச்சியை தூக்கினாலே அனைத்து பறவைகளும் ஓடிவிடும். அதை போல நல்ல புத்தகங்கள் ஒன்றை படித்தால் உங்களிடம் உள்ள தீய எண்ணங்கள் எல்லாமே ஓடிவிடும். மாறாக தீய புத்தகத்தை படித்தால் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி பூராமே உங்களை அமுக்கிவிடும். அதான் இந்த பாட்டு, திருமந்திர பாடல். தகுதியான நூல்களை கற்றறிந்து படிக்க வேண்டும். அதான் என்ன கற்க வேண்டும் அப்படிங்கிறதுல அது சொல்ல வேண்டியிருக்குது. அடுத்து என்ன கேட்க வேண்டும்? நல்லவைகளை கேட்க வேண்டும். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எந்த அளவுக்கு ஆண்டோர்களுடைய அருளாளர்களுடைய பேச்சை கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு நன்மை வரையும். ஆண்டோர்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு நமக்கு உதவி பெறும் என்றால், இழுக்கல் உடையிலி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். ஒழுக்கமுடையவர்களுடைய அந்த நம்பிக்கையை ஊட்டிய சொற்களானது வழுக்குதலை உடைய நிலத்தில் நடக்கும் பொழுது ஊன்றுகோல் எப்படி உதவுமோ அப்படி உதவும். அத்தவைகளை கேட்க வேண்டும், நல்லவைகளை படிக்க வேண்டும், நல்லவர்கள் பேச்சை கேட்க வேண்டும். என்ன பார்க்க வேண்டும்? நல்லவைகளை பார்க்க வேண்டும். அமங்கலமான விஷயங்களை பார்க்க கூடாது. வீட்டில் எப்பொழுதுமே மங்கள ஓசை ஒலித்துக் கொண்டிருக்குமாறு செய்ய வேண்டும். தொலைக்காட்சிகளில் ஒப்பேறி வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்க கூடாது. அமங்கலமான வார்த்தை வீட்டில் ஒலிக்கக்கூடாது. வீட்டில் காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் மங்களமான பக்தி இசை முழங்க வேண்டும்.
பக்தி இசை முழங்க வேண்டும். திருமண வைபவம் நடக்கும் பொழுது தாலி கட்டும் நேரத்தில் கெட்டிமேளம் என்று ஏன் சொல்லி கெட்டிமேளத்தை உறக்க அடிக்கிறார்கள்? ஏதேனும் ஒருவர் மண்டபத்தில் இருப்பவர் அமங்கலமான ஒரு வார்த்தையை பேசிக் கொண்டிருக்க அது மணமக்களுடைய காதில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கெட்டிமேளம் அடிக்கப்படுகிறது. அதே போலதான் வீட்டிலும் எப்பொழுதுமே மங்கள இசையை ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒப்பாரி இசைகளோ அழுகுரல்களோ மாமியார் மருமகளை வசைப்பாடுவதோ மருமகள் மாமியாரை வசைப்பாடுவதோ போன்ற அமங்கலமான கெட்ட வார்த்தைகளை ஒழிக்கக்கூடிய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நிறுத்த வேண்டும். அதான் என்ன பார்க்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும், நல்லவைகளையே காண வேண்டும். அதற்குத்தான் காலை எழுந்தவுடன் சூரியனை பாருங்கள், வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். 3ஆம் பிறை சந்திரனை பாருங்கள் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். திருமண நிகழ்வுகளை பாருங்கள். இறை வழிபாட்டிற்கு சென்று கோயிலில் உள்ள அனைத்து தத்துவங்களையுமே உணர்ந்து இறை வழிபாடு செய்யுங்கள். நல்லவையெல்லாம் உங்கள் மனதில் பதிய வேண்டும். நல்லவைகளை பார்த்தால் நல்லவையெல்லாம் பதிந்தால் உங்களுடைய எண்ணம் பாசிட்டிவாக மாறும். பாசிட்டிவாக எப்பொழுதுமே இருக்கும். அதுதான் முக்கியமானது. எல்லாமே இருந்து நெகட்டிவ் தாட்ஸோட இருந்தால் அவர்கள் எல்லாம் இருந்தும் இல்லாதவர்களாகவே இருப்பார்கள். அதான் எதை கற்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும், என்ன பேச வேண்டும். சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயனில்லாத ஒரு வார்த்தையை கூட பேசக்கூடாது. கடையில போய் சாமான் வாங்க போறீங்க, நீங்க ஒரு பொருளை கேட்கறீங்க, அந்த பொருள் அவன்கிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. சாயங்காலம் வந்தா கிடைக்கும், அது நாளை காலையில வாங்கி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்? அவர் கல்லாப்பட்டில் உட்கார்ந்து கொண்டு இல்லை என்று சொன்னால் இல்லாமல் போய்விடும். ஆக என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும்? ஆக அமங்கலமான எந்த வார்த்தையும் பயன்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள். வாழ்ந்து பார்த்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் ஆணையிடக்கூடிய நேரம் வரும். உலகம் பிறந்தது எனக்காக என்று நீங்கள் நினைத்தால் உலகம் உங்களுக்கு வசமாகிவிடும். அந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் கூட வாழ பழக வேண்டும். அதான் என்ன கற்க வேண்டும், என்ன பார்க்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதில் தான் இந்த வெற்றி அடங்கியிருக்கிறது. பயனுள்ள சொற்களை பேசுங்கள். அப்போ உங்களுடைய மனதை பூராமே நேர்மறை சிந்தனையோடு வைத்துக் கொண்டிருப்பதற்கு ஏதேனும் ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். சிவைய நம என சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, பலமுறை சொல்லி இருக்கிறேன். சிவைய நம எனம சிவ மசிவயன வயனமசி நமசிவய ஏதேனும் ஒன்றை ஒவ்வொரு மூச்சிலும் உச்சரிக்கும் பொழுது சொல்லிக் கொண்டிருங்கள். உங்கள் மனம் தூய்மையானால் எண்ணமும் தூய்மையாகும். நேர்மறை சிந்தனையோடு விளங்குவீர்கள். நல்லவர்களை உடனே சேருங்கள். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. நல்லவர்களை தேடி தேடி பார்த்து அவர்களை உங்கள் நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள், உறவினராக்கிக் கொள்ளுங்கள். தீயவர்களை அதை போல் விலக்கி விடுங்கள். எண்ணத்தில் நலம் இருந்தால் உங்களுக்கு இன்பமே என்னாலும் விளங்கும். நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி அடையலாம். மாணவர்கள் தாங்கள் நினைத்த கல்வியை அடையலாம். தாங்கள் நினைத்த தொழிற்கல்விக்கு போகலாம். மருத்துவராகலாம், பொறியாளராகலாம், வழக்குரைஞராகலாம். விளையாட்டுத் துறையில் ஈடுபட விரும்புபவர்கள் விளையாட்டு வீரர்களாக ஜொலிக்கலாம். அரசியலில் ஈடுபட விரும்பும் அரசியல் தலைவராகலாம். செய்ய வேண்டியது ஒன்றேதான், நேர்மறை சிந்தனையோடு வாழ வேண்டும். நல்லதை கற்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லதையே எண்ண வேண்டும். நல்லதையே எண்ணினால் எல்லாமே நலமாகும் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் வாழ்வில் வெற்றியடைங்கள் என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.